மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் மைக்கி. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க, தாவேக்காவிற்கு புதிய சின்னமானது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது விசில் சின்னம் வழங்கியிருக்காங்க. அதோட பின்னணிகள் என்ன? அது கடந்து வந்த பாதை என்ன? இது மக்கள்கிட்ட எப்படி போய் சென்றடைய போகுது? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு இந்த விசில் சின்னமானது பார்த்தோம்னாக்க, தாவேக்காவிற்கு தேர்தல் ஆணையத்தால அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்க, வழங்கப்பட்டிருக்கு. இது தாவேக்காவ இருக்க எல்லாருமே பார்த்தோம்னாக்க, செலிப்ரேட் பண்ணிட்டு, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேக்காவோட சின்னம் எப்படி முதன்மை பெறுது? எங்கிருந்து இது வலுவாக போகுது? அப்படின்னு சொல்லிட்டு, நாம தெளிவா பார்க்கிறோம். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 தனிப்பெரும் கட்சிகள் பெரிய கூட்டமைப்புல இன்னைக்கு உருவாகி இருக்காங்க. அவங்க டிஎம்கே பார்த்தோம்னாக்க, உதயசூரியனிலும், ஏடிஎம்கே இரட்டை இலையிலும் பார்த்தோம்னாக்க, தொடர்ந்து போட்டியிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம்ப தமிழகத்துல பார்த்தோம்னாக்க, எ 234 தொகுதிகளிலும் நெறைய மக்கள் பார்த்தோம்னாக்க நிப்பாங்க. அதாவது 234 கேண்டிடேட்ஸ் ஒரு கட்சிக்கும் நிப்பாங்க. அல்லது அது கூட்டணியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நிக்கும்போது நமக்கு கட்சியினுடைய ஆட்கள அதாவது அதுல யார் நிக்கிறாங்க, எவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கு தான் முதன்மையாக இந்த சின்னமானது வழங்கப்பட்டுட்டு இருக்கு. அந்த நடைமுறை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது இளைஞர்கள் மத்தியில இந்த சின்னத்த பார்த்து ஓட்டு போறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்க ஆட்கள பார்த்து இப்போ கொஞ்சம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்திலயும், இங்க பார்த்தோம்னாக்க, சின்னம் தான் முதல் பிரையாரிட்டி. அதாவது முதன்மை சக்தி வாய்ந்த அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த சின்னத்த பார்த்து தான் இது பொறுத்து தான் இந்த ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும் 2 பேருமே பார்த்தோம்னாக்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சின்னம் தான் பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா, இந்த சின்னத்தால சீமான் அதாவது நம்ம அண்ணன் சீமான் பார்த்தோம்னாக்க, தொடர்ந்து பிரச்சனைகள சந்திச்சுட்டு வந்தாரு. அது என்ன பிரச்சனைனா, அவருக்கு விவசாயி சின்னம் அப்படின்னது தொடர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா, அவருக்கு மைக் சின்னமானது பார்த்தோம்னாக்க, போன தேர்தல்ல பார்த்தோம்னாக்க வழங்கப்பட்டது. ஆனா, அத குறித்து அவரு ரொம்பவே பார்த்தோம்னாக்க மனவேதனை அடைந்தாரு. ஏன்னா, விவசாயி சின்னம் அவரு ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிட்டாரு. மக்கள் மத்தியில அது கிட்டத்தட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னே சொல்லலாம். ஆனா, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமானது பார்த்தோம்னாக்க, அத மாத்தி அமைச்சாங்க. அத மாத்தி அமைத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா, அவரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாவும் இருந்தாங்க. அப்படி இருந்த பட்சத்திலயும் அவர்களுக்கு அந்த அங்கீகார கட்சி சின்னமானது பார்த்தோம்னாக்க, தொடர்ந்து மறுக்கப்பட்டது. இதுல பார்த்தோம்னாக்க, தாவேக்காவிற்கு பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதாவது என்னென்ன சின்னங்கள் அப்படி வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னாக்க, ரிங் ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் விசில், ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு விதமான சின்னங்கள் பார்த்தோம்னாக்க, தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டது. ஆனால் அது தேர்தல் ஆணையம் அவங்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி, கலந்துரையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் சின்னமானது பார்த்தோம்னாக்க, ஃபைனலா வழங்கியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யானை சின்னமானது பார்த்தோம்னாக்க, அவங்களுடைய கொடியில பார்த்தோம்னாக்க இடம் பெற்றிருக்கும். ஆனா, அந்த யானை சின்னம் பார்த்தோம்னாக்க, கொடியில மட்டும் தான் இடம் பெற்றிருக்கும். ஆனா, இந்த சின்னத்துல பார்த்தோம்னாக்க இடம் பெற்றிருக்காது. ஏன்னா, சின்னம் வேறு, கொடி வேறு. ஏன்னா, இப்போ ஏடிஎம்கேலா இருக்கட்டும், அதாவது அதிமுக, திமுகல பார்த்தோம்னாக்க, அவருடைய கட்சியினுடைய நடுவுல சின்னங்கள் இடம் பெற்றிருக்கும். ஆனா, இங்க தாவேக்காவிற்கு விஷயமே வேறு. தாவேக்கா கொடியில வாதை மலரும் 2 யானைகளும் இடம் பெற்றிருக்கும். ஆனா, இப்போ அவங்களுக்கு சின்னமானது விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல அதாவது ஃபியூச்சர்ல பார்த்தோம்னாக்க, நீங்க ஓட்டு போடணும்னா, கண்டிப்பா நீங்க தளபதிக்கு ஓட்டு போடணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பார்த்தோம்னாக்க, விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுவா தான் இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, புஷி ஆனந்தெல்லாம் பார்த்தோம்னாக்க, ரொம்ப சந்தோஷத்துல எல்லாருக்கும் விசில் குடுத்துட்டு அவங்களுடைய கொண்டாட்டத்த துவங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஜனநாயகம் பிரச்சனையானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க போகிட்டு இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜனநாயகம் பிரச்சனையில இவங்களுக்கு இந்த தவேகா கட்சியினுடைய சின்னம் வழங்கப்பட்டது ரொம்ப ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஒரு ஒரு மனவேதனையில இவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டத்த தரும்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் போகிட்டு இருக்கு. இந்த கட்சி சின்னமானது பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே 2019ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் பெங்களூர் அதாவது கர்நாடகால போட்டியிட்டு இருக்காரு. அதேபோல மயில்சாமி அவர்களும் 2021ல இந்த இந்த சின்னத்துல போட்டியிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் அவங்க தனித்தனியா சுயேட்சையா நின்னதுனால, குறிப்பிட்ட வாக்கு வங்கிகள பெறாதனால, இது தாவேக்காவிற்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம்.
இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இனிமேட்டு பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப சத்தம் போட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க ரொம்ப ரோட்ல சத்தம் போடுறதா இருக்கட்டும், வீட்ல சத்தம் போடுறதா இருக்கட்டும், எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அத போதிலும், இப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ள விசில் பயன்படுத்துறதே அவங்க அவமதிப்பாங்க. பட் இன்னைக்கு ஒரு விசிலையே வந்து பார்த்தோம்னாக்கா, கட்சி சின்னமா குடுத்தது ரொம்ப ஒரு இதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, ரொம்ப சத்தமாவும் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட்டாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல தெளிவாக்கிறேன். தேங்க் யூ.